ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பைச்சாம் அப்படிங்கிறது ஒரு ஐடி. பைத்தன் பைத்தன் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறவங்க எல்லாருமே பைத்தன் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு இதில் பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக கூகுளில் போயிட்டு பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டே வந்துடும் பேசிக்கலாம். அது வந்து பைத்தன் வந்து JetBrains அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலயமா டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால தான் jetbrains.com அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் லிங்க்கில் போனோன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று ப்ரொஃபஷ்னல், நான் சொன்ன மாதிரி. இன்னொன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ. ஸோ நம்ம டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால நான் இந்த டவுன்லோடை கேன்சல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு ஃபஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த ஐக்கன் பேஸில் காமிக்கும் பைச்சாம் அப்படிங்கிற ஐக்கன். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். இது வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்லாம் பேசிக்கலாக இங்கே இருக்கனால அதெல்லாம் காமிக்குது. ஸோ இந்த இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் போய்ட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இந்த விண்டோ வரும். ஸோ யூஸ்வலாக வந்து பியூர் பைத்தன் அப்படிங்கிறது தான் போவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் பைத்தன் ப்ராஜெக்ட். பட் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ டெவலப் பண்ண போகிறீங்க, ஒரு ஃப்ளாஸ்க் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆப் இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு டூலை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பேசிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பியூர் பைத்தன் ப்ராஜெக்ட் விதத்தில் சூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கிவ் அ நேம், நியூபி ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த நேம் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நான் இந்த நேமில் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அதனால தான் என்னால் கிரியேட் பண்ண முடியல. ஸோ ஐ வில் சேஞ்ச் த ப்ராஜெக்ட் டு நியூ ப்ராஜெக்ட், பி ப்ராஜெக்ட் 1. ஓகேயா? ஸோ கிரியேட் பண்ணால் இது வந்து பேசிக் டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா விச்சுவல் இருக்கும், அது உள்ளே போக தேவையில்லை. ஸோ பைச்சாமில் இந்த மாதிரி கிரேட் அவுட்டாக இருக்கிறது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உள்ளே போய் எடிட் பண்ணக்கூடாது பேசிக்கலாக. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். பேசிக்காக வந்து main.py தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா. ஸோ main.pyல இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு மெயின் காலர் இருக்குது. ஸோ இது என்னென்னா இஃப் நேம் ஈக்குவல்ஸ் மெயின் அப்படின்னா இந்த ஃபைலில் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது இதை தான் டினோட் பண்ணும். எந்த ஃபைலில் நீங்கள் போனாலும் இப்படி தான் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறத டினோட் பண்ணியிருப்பாங்க. இஃப் நேம் ஈக்குவல்ஸ் அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஃபைலில் கால் ஆகும். ஸோ அதனால தான் மெயின் ஃபங்க்ஷன், மெயின் காலர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து இந்த மெயின் காலரில் என்ன இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிட்ட எழுதியிருக்காங்க. அந்த பிரிண்ட் ஹாய் ஃபங்க்ஷனை இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க, மெயின் காலர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும்னா இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இந்த கோடு, நான் இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும். இங்கே இதை ட்ரிகர் பண்ண அப்படின்னா இந்த பிரிண்ட் ஹாய் கால் ஆகும். பிரிண்ட் ஹாய்க்கு வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க, அதாவது பைச்சாம் அப்படிங்கிற ஒரு நேமை பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து நேம்ன்ற ஒன்றுத்தில் போயிட்டு இங்கே ஹாய் பைச்சாம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த பேராமீட்டர் பாசிங்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து அதை இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். எடுத்துட்டு சிம்பிளாக டேரெக்டாகவே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் டெஸ்ட்டை. கோடை ரன் பண்ணுறேன். ஹாய் பைச்சாம் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வெரி பேசிக் பைத்தன் ப்ரோக்ராம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் காலர் இருக்குது. அந்த மெயின் ஃபங்க்ஷன் காலரில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. டிஃபால்ட்டாக இருந்த ஃபங்க்ஷனை நம்ம போயிட்டு ஹை பைச்சாம்னு எழுதினோம். அதில் வந்து பிரிண்ட் பண்ணால் ஹை பைச்சாம் அப்படிங்கிறது வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா பைச்சாம் எந்த சைட்டில் போய் பார்த்தோம், அந்த சைட்டில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைச்சான் எடிஷன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி, ப்ரொஃபஷனல் எடிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேணும்னு சொல்லிச்சு, அதையும் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு எந்த பைத்தன் வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு, அதையும் க்ரியேட் பண்ணோம். அதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு பைத்தன் மெயின் ஃபைலில் அதில் போய்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த மெயின் ஃபங்க்ஷன் காலரில்
மூலியமா ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பேசிக்கலாக ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சோம். ஸோ இது வந்து எனிவன் யாராக இருந்தாலும் ஒருத்தர் பைத்தனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட், டிபி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பேசிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்டாலிங் அ பைச்சாம் அண்ட் ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இனிமே வந்து நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.